அப்போ இந்த உலகத்தில் தாய் தகப்பன் வார்த்தையை யார் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறாங்களோ அவன் நல்லா படிப்பான், நல்ல அதிகாரியாவான், பெரிய ஆளாக வந்துடுவான். யாரெல்லாம் சின்ன வயசில் அவன் சொன்னபடி கேட்கல, ஏன்னா தாய் தகப்பன் டாக்டர் மாதிரி கேட்கலையா, அவன் இஷ்டம் போல் திரிவான், பீடி அடிப்பான், தண்ணி அடிப்பான், சபரீதை சொத்துவான், ஒன்றும் நோய் வந்து பெட்டில் கிடப்பான், இல்லாடி போனால் ஜெயிலில் கிடப்பான். என்ன நான் சொல்கிற புரியுதா புரியலையா? ஆக வேற என்ன சொல்லுதுன்னா, ஒரு அறிவாளி சொல்லுவதை ஒரு அப்பாவி கேட்கணும், கேட்டு அதை பாரு நடக்கணும். நீ போய் மாட்டிக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு நீ தின்றக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சொல்றதுக்கு, என்னை 46வது வசனம், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே கேட்கிறார். இனி என்ன சொன்னீங்க? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வார்த்தை, ஒரு படிக்கிற பையனுக்கு பார்ப்போம், ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், ஒரு காலேஜுக்கு போகிறான், அவனை வாத்தியாரே வாத்தியாரேன்றான். ஏன்னா வாத்தியார்னா எல்லாம் தெரிஞ்சவர், அறிவாளி, நிறைய படித்தவர். அந்த வாத்தியார கிட்ட போனவன் வாத்தியார் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? வாத்தியார் சொல்ல கேட்காம கட்டடிச்சுட்டு போன அவன் உருப்பிடுவானா? இதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது. நீ மனுஷனா பிறந்தது பத்தாது, நீ மனுஷனுடைய பெரியாளுடைய வார்த்தை நீ கேட்டு நடந்தீன்னா இந்த வேத பிரகாரம் நீ நல்லா இருப்ப, நல்ல உத்தியோகத்துக்கு போவே, கை நிறைய சம்பளம் வாங்குவே, 4 பேர்த்துக்கு நீ கொடுப்ப, நல்லா வாழுவ. அப்படி நீ இல்லாம உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா மண்ணு மேல வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக போயிடுவே. அல்லேலூயா. நான் சொல்ற பிறகுதான் அதே போல இந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறவன் இந்த பூமியில ஒழுக்கமா வாழ்வான். வீடு குடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், தீய பழக்கத்துக்கு போகாதனால அவன் இந்த பூமியில ஒரு பெரிய மனுஷனா மாறுவான். அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதா? இந்த வாய்க்கால் ஓரமா நடப்பட்ட மரம் நல்ல தலைக்கும், நல்ல கனி கொடுக்கும். இந்த ஓடையோரத்தில் நட்டிருக்க மரம் என்ன செய்யும்? நல்ல கனி கொடுக்கும், நல்ல விளையும். ஏன் தெரியுமா? அந்த ஓடையில் போகிற தண்ணி அந்த மரத்துக்கு கிடைக்கும். அந்த மரம் தளர்ச்சியாக விளையும், நல்ல கனிகளை கொடுக்கும். அது புரோஜனமாக இருக்கும், வச்சவனுக்கும் புரோஜனமாக இருக்கும், மற்றவங்க புரோஜனம். இப்போ மலையில் இருக்க மரம் பாருங்க, மழை பெய்ய நேரம் தலையும், மற்ற நேரம் காயும். அதுபோல தான் மனுஷன் வாழ்கிற இடத்துல தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்டு, வாத்தியாரை வார்த்தையை கேட்டு படிக்கிற இடத்துல அவன் ஒழுக்கமாய் வாழும்போது தான் அவன் வாழ்க்கை இந்த பூமியில ஒரு பெரிய மனுஷனாகவும் ஒரு மரியாதைக்குறவனாகவும் வாழ்றான். அப்படி பெரியாளுடைய வார்த்தையை கேட்காத மனுஷன் இந்த பூமியில தண்ணி அடிச்சு, சிகரெட் அடிச்சு, ஒன்று பெட்டில் கிடப்பான், இல்லாட்டி போனால் ஜெயிலில் கிடப்பான். இதுதான் இந்த பூமியில நடக்கிற சம்பவம். இதுக்காகத்தான் ஆண்டவர் எழுதியே கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தை வாசிக்கிறவன், இந்த வேத பிரகாரம் நடக்கிறவன் அவன் பெரிய ஆளா மாறிடுவான். அல்லேலூயா.